அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 5 கவிதை பேழை பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற செய்யுட்பகுதியை நாம் பார்க்கலாம். செய்யுட்பகுதியை பார்ப்பதற்கு முன்பு நாம் நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளியில் பாருங்க, கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியொடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்னு 8 தொகை நூல் பற்றிய பாடலை அறிவோம். இப்போ 8 தொகை 8 தொகையில் அகநூல் 5, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. அகம் அப்படின்னா உள்ளத்து செய்தியை கூறுவது அகநூல். புறநூல் அப்படின்னா உள்ளத்துக்கு வெளிப்படையான செய்திகள், அதாவது மனிதர்களுடைய வீரம், வெற்றி, கொடை, கல்வி, சிறப்பை கூறுவது புறம். புறநூல்கள் எத்தனை அப்படின்னா 8 தொகையில் 2, பதிற்று 10, புறநானூறு. 8 தொகையில் அகமும் புறமும் கலந்த நூல் எதுனா 1. அது என்ன நூல்னா பரிபாடல். இப்போ கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். கலித்தொகை கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். 150 பாடல்களை உடையது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது. குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதி. முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதி. மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த பகுதி. நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதி. பாலை அப்படின்னா சுரமும் சுரம் சார்ந்த பகுதி. சுரம் அப்படின்னா என்னன்னா மணல். மணல் அப்படிங்கிற பகுதி நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லை. அப்படிங்கிறதுனால குறிஞ்சியும் முல்லையும் முறை திரிந்தது பாலை என்று கூறுவர். இப்போ என்ன 5 பிரிவுகளை உடையது கலித்தொகை. கலித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். நெய்தற் களி பாடலை இயற்றியவரும் யாரு அப்படின்னா நல்லந்துவனார். இப்போ கலித்தொகை பற்றிய செய்திகளை, கலித்தொகை அப்படிங்கிற நூல் பற்றிய செய்திகளை பாருங்கள். கலித்தொகை அகநூல். அகம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா உள்ளத்து செய்தியை கூறுவது தான் என்னன்னா அகநூல். அகம் அப்படின்னாவே உள்ளத்து செய்தியை கூறுவது. கலிப்பா என்ற பாவகையால் ஆன நூல். மொத்தம் 150 பாடல்களை உடையது. கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார். கலித்தொகையில் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. கலித்தொகை பாலை, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல் என்ற திணை வரிசை உடையது. பாலையின் 35 பாடல்களை பாடியவர் பாலை பெருங்கடுகோ. குறிஞ்சியின் 29 பாடல்களை பாடியவர் கபிலர். மருதத்தின் 35 பாடல்களை பாடியவர் மருதநில நாகனார். முல்லையின் 17 பாடல்களை பாடியவர் சோழன் நல்லுரித்திரன். நெய்தல் திணையுடைய 33 பாடல்களை பாடியவர் யாரு அப்படின்னா நல்லந்துவனார். கலித்தொகையில் குறைந்த பாடல்களை கொண்ட திணை எது அப்படின்னா முல்லை, 17 பாடல்கள். கற்றறிந்தார் ஏத்தும் களி என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது அப்படின்னா கலித்தொகை. கலித்தொகையுள் பாண்டியரை தவிர மற்ற மன்னர்களை பற்றி குறிப்பில்லை. கலித்தொகையில் பாண்டிய மன்னர்களை மட்டும் கூறும் நூல் எது அப்படின்னா கலித்தொகை. ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் எதுனா கலித்தொகை. ஏறு தழுவுதல் என்பது ஒரு வீர விளையாட்டு. இப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விளையாட்டு தான் ஏறு தழுவுதல். பெருந்திணை பாடல்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல் எது அப்படின்னா கலித்தொகை. காம கிளத்தி பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூல் எது அப்படின்னா கலித்தொகை. ஏடா ஏடி என்ற விழி சொற்கள் இடம்பெற்றுள்ள ஒரே சங்க நூல் எது அப்படின்னா கலித்தொகை.
கூனி குறளன் உரையாடல் மருதக்கலியுள் இடம்பெற்றுள்ளது. ஆடு மேய்ப்பவரை புல்லினத்தார் குறும்பர் எனப்பட்டனர். பசு மேய்ப்பவர் கோவினத்தார் நல்லினத்தார் எனப்பட்டனர். இப்போ நுபுரம் என்பது சிலம்பு. நுபுரம் அப்படின்னா என்ன? சிலம்பு. விச்சை என்பது வித்தை, கல்வி. காமனின் தம்பியாருனா சாமன். சிவன் முப்புறம் எரிந்தது. மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அரக்கு மாளிகை. முருகன். சோர பதுமன் போர். ராவணன் கையிலையை பெயர்த்தது. வீமன் துரியோதனனின் தொடையை பிளந்தது. துச்சாதனனின் நெஞ்சை பிளந்தது. அசுவத்தாமன் சிகண்டியை கொன்றது. சூரியன் மகன் கருணன். ஊர்வசி திலோத்தமை கதை. யயாதி அரசன் கதை. சிவன் தன் சடையில் கங்கையை தாங்கியது போன்ற செய்திகள் எதில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா கலித்தொகையில். பாரத கதைகளை மிகுதியும் கூறும் நூல். பாரத கதையில் மிகுதியாக கூறும் நூல் எது அப்படின்னா கலித்தொகை. புராண கதைகளை மிகுதியாக கூறும் நூல் எது அப்படின்னா பரிபாடல். நாடகம் போன்று காட்சி அமைப்புடைய நூல் எது அப்படின்னா கலித்தொகை. இசையோடு கூடிய உரையாடல் அமைந்த நூல் எது அப்படின்னா கலித்தொகை. கலித்தொகை மேற்கோள் பாடல்கள் பாருங்க. சுடர் தொடியி கேளாய் அக்கல்வன் மகள். பாலை பாடிய பெருங்கடுகோ பாடியிருக்காங்க. கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள். சோழன் நல்லுருத்திரன் கலித்தொகை பாடலை பாடியிருக்காங்க. இப்போ என்ன மாணவர்களே, நாம் கலித்தொகை பற்றிய செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். நாளை பாட வகுப்பில் கலித்தொகை பாடலை பார்ப்போம். இச்செய்திகளை நன்றாக படித்து பாருங்கள் மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.